வெல்கம் டு சினிமா அப்டேட்ஸ். விஷ்ணு விஷால் கட்டகுஸ்தின்னு ஒரு படத்த நடிச்சு ரிலீஸ் பண்ணி அந்த படத்த மிகப்பெரிய ஹிட் குடுத்தாரு. அந்த படத்தோட சீக்வலா இப்போ கட்டகுஸ்தி 2 ரிலீஸ் ஆகப்போது. இந்த படத்துல இந்த மேக்கிங் வீடியோ ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 2மே பயங்கரமா இருந்துச்சு. இந்த படம் அவருக்கு நெக்ஸ்ட் ஒரு பயங்கரமான ஹிட்டா இருக்கும். இந்த படம் ஜூலை 3 ரிலீஸ் ஆகுது தியேட்டர்ஸ்ல. இந்த படம் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டா இருக்கப்போது வேல்ஸ் புரொடக்ஷன்ல வர்றது கன்ஃபார்ம் பயங்கர ஹிட்டா தான் ஆகும். ரவி தேஜா நடிச்ச படம் தான் இருமுடி. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ். படத்துல இருந்து ஜூன் 3 டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. டீசரும் பயங்கரமா இருந்துச்சு. இந்த படம் ஆகஸ்ட் 21 ரிலீஸ் ஆக போகுது. அபிசஞ்சீவின் நெக்ஸ்ட் நடிக்கிற படத்துல அவருக்கு அப்பாவா நடிக்கிற சிவராஜ்குமாரா இருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தோம். இது இப்போ அபிஷியலா அவங்களும் ஒரு போஸ்டர்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அவர் ஆல்ரெடி நடிச்ச வித் லவ் படமே பயங்கர ஹிட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் படமும் ரிலீஸ் ஆக போகுது. சிவராஜ்குமார் இருக்கனால அதுக்கும் பயங்கர ஹைப் இருக்கு. சிக்மா ஸ்டன்ட் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சிக்மா படத்துல இருந்து இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிளே பயங்கர ஒரு வைப் மெட்டீரியலாவா இருக்கு இந்த பாட்டு. இதுல ஜேசன் சஞ்சயவே வந்திருப்பாரு இந்த பாட்டுல. இந்த பாட்டுல டான்ஸ் சாங் எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு. இந்த பாட்டு கேட்காதவங்க மறக்காம யூடியூப்ல செக் பண்ணி பாருங்க. Underground, baby, I got control. கருப்பு படத்துல நிறைய சீனை டெலீட் பண்ணிருக்கிறதா அந்த படத்தோட எடிட்டரே சொல்லியிருக்காரு. அதுல ஃபர்ஸ்ட் ஆர்யா இந்த படத்துல நடிச்சதை கட் பண்ணி தூக்கியிருக்காங்க. இந்த கருப்பு படத்துல ஆர்யா ஒரு ஃபைட் சீன் நடிச்சதா சொல்றாங்க. அந்த ஃபைட் சீன் ஒரு 10 நிமிஷம் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மொத்தமாவே டெலீட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் டாக்டர் படத்துல மெட்ரோ ஃபைட் சீன் இருக்கிற மாதிரி இதுல ஒரு ரெஃபரன்ஸ் வச்சிருந்திருக்காங்க. அது போக கோட் மெட்ரோ சீன் மாதிரி ஒரு சின்ன ஒரு இது வச்சிருக்காங்க. மொத்தமாவே எல்லா ரெஃபரன்ஸையும் தூக்கிட்டாங்க. இந்த படம் தமிழ்நாட்டில் மட்டுமே 175 crores மேலே கலெக்ட் பண்ணியிருக்கிறதா அஃபீஷியலாக சொல்லிட்டாங்க. இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் டோட்டலாகவே 350 மேலே பயங்கரமாக கலெக்ட் பண்ணியிருக்கு. ராகவா லாரன்ஸ் பென்ஸ் படத்தில் நடிக்கிறாரு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவரோட போர்ஷன் ஜூன் 10 முடியுதுன்னு சொல்லியிருக்காங்க. பென்ஸ் படம் பயங்கரமாக ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த படத்தில் நிவின் பாலியும் நடிச்சிருக்காரு. இந்த படத்துலேருந்து ஆல்ரெடி 2 பிஜிஎம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பயங்கரமாகவே இருந்துச்சு. இந்த படம் 2026 ரிலீஸ் ஆக அதிக சான்ஸ் இருக்கு. பொதுவாக நெல்சன் ரீஷூட்லாம் எந்த படத்துக்குமே பண்ணதில்லை. இந்த ஜெயிலர் 2க்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் ரீஷூட் பண்ணுறாரு. இன்னும் 25 டேஸ் ஏதோ ரீஷூட் பண்ண போகிறாங்களாம். ஜெயிலர் 2 பயங்கரமாக குக் பண்ணணுன்ட்டு நெல்சன் ஒன்றா பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த படம் ரிலீஸ் டேட் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. மேபி டிலே ஆனாலும் ஆகலாம். விஸ்வநாத் அண்ட் சன்லேருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆக போதுன்னு ஜிவி பிரகாஷ் சொல்லிட்டாரு. ஆல்ரெடி அந்த பிஜிஎம்ஏ பயங்கரமாக ஹிட் ஆக்கி விட்டாரு ஜிவி பிரகாஷ். ஜூன் மந்த்னாலே தளபதி மந்த் தான். தளபதி பர்த்டேக்கு ஜில்லா படத்தை ரீரிலீஸ் பண்ணலான்ட்டு இருக்காங்க. தளபதி பர்த்டேக்கு ஜில்லா ரீரிலீஸ் பண்ணாங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர ஹாப்பியாயிருவாங்க. ஜூன் 19 ஜில்லா ரீரிலீஸ் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. இது இன்னும் அஃபிஷியல் நியூஸ் எதுவும் வரல. அஃபிஷியல் நியூஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம்.